ரொம்ப நல்லா இருக்கு. சஸ்பென்ஸாக போகிற மாதிரி போகுது. கடைசியில் தான் தெரியும் இன்டர்வியூ போகிறோம். நல்லா இருக்கு. அதாவது போர் அடிக்கிற மாதிரி இருக்குங்களா? அப்படிலாம் இல்லை. ஃபஸ்ட்டு வண்டியில் போகிறப்ப தான் கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே. படம் நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம். சைல்டு அபியூஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பழி வாங்குற மாதிரி ஒரு கதை. அன்பே சிவத்துக்கு அப்புறம் இந்த 2 பேர் வருவாங்க இல்லையா, அன்பே சிவத்தில் 2 பேரையே வச்சு ஓட்டிட்டு போவாங்கல்ல கதை. அதே மாதிரி இவங்க 2 பேரையும் வச்சு இன்டர்வல் வரைக்குமே ஓடுறாங்க. திரைக்கதை அவ்வளோ டைட்டாக இருக்குது, நம்மளுக்கு போரே அடிக்கிறதில்ல. ஏன்னா நம்மளுக்கு டிவியேட் ஆகும் இல்லையா, ஒரே ஆளை பார்த்துக்கிட்டே இருக்குங்களா, அது மாதிரி இல்லாமல் நல்லா பவர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் காமெடி ஆக்டர் வடிவேலோட நடிப்பை என்னன்னு சொல்கிறது, சூப்பராக பண்ணியிருக்காரு. இப்போ சிறப்பாக இருக்குது. அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, மியூசிக்லாம் நல்லா இருக்குது. மியூசிக்லாம் தேவையில்லை. இந்த படத்துக்கு வந்துட்டு கதை அவ்வளோ அப்சர்விங்காக இருக்குது. அதனால் உங்களுக்கு மற்ற ஐட்டங்கள்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப பொருள் செலவுலாம் ரொம்ப கம்மியாக பண்ணி எடுத்திருக்காங்க. நிறையா நாள் ஓடுன்னு நினைக்கிறேன் படம். இட்ஸ் குட்டு. இன்னொன்று என்னென்னா, இந்த சைல்டு அப்யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதை நம்மளுக்கு காட்டி கல்லா கட்டுவாங்க இல்லையா, இந்த ரேப் சீன் அதெல்லாம் காட்டாதது ரொம்ப நல்லா இருந்தது. அதை பேச்சிலேயே எல்லாம் காட்டவே இல்லை, அதை பேசுறதுலையே அதை முடிச்சிடுறாங்க. இல்லைன்னா நார்மலி இந்த ரேப்புலாம் வந்துச்சுன்னா இவங்களுக்கெல்லாம் ரொம்ப கொண்டாட்டம் தானே. அதை அந்த சீன் இப்போ வச்சு உங்களை அட்ராக்ட் பண்ணுறது அது மாதிரிலாம் செய்யலை. அதர்வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. சஸ்பென்ஸ் இன்டர்வல் அப்போ சஸ்பென்ஸ் அப்படியே கொஞ்சம் உடையுது. அப்புறம் உங்கள் படம் முடியும் போது ஒவ்வொன்றும் அன்ஃபோல்ட் ஆகும்போது ரொம்ப நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது. மாரிசன்னுங்கிற பேர் வச்சது ரொம்ப பொருத்தமானது. எல்லாருமே பார்க்கலாமா படம்? எல்லாருமே பார்க்கலாம், குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாமே பார்க்கலாம். ஓகே, நல்லா இருக்குது. சஸ்பென்ஸ் த்ரில்லர் நல்லா செம்மையாக இருக்குது. நல்லா இருக்குது. வடிவேல காமெடியாக பார்த்துட்டு ரீசனாக மாமனம் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் குழப்பம் போச்சு. செகண்ட் ஹாஃப் தான் ட்விஸ்டாக இருக்குது. பகத் ஃபாசில் அவர் எப்படி பண்ணியிருக்காரு? அந்தாலும் சொல்ல தேவை. ஆனால் தூக்கி திட்டுவோம் அந்த மசாலெல்லாம். அடிப்பு 2 பேர் வடிவேல் சொல்லி பகத் ஹியூமர் ஏதாவது இருக்காண்ணா வடிவேலோட காமெடி ஏதாவது ஒன்று 2 காமெடிலாம் இடமே இல்லைங்க. எப்படி சொல்கிறதுனா ஒரு இன்ட்ரெஸ்டாக வச்சு படம் பார்க்க. மியூசிக் எப்படி பண்ணியிருக்காரு? மியூசிக் தான் இவங்க மாதிரி பேர் சாம்சங் அது மாதிரி. ஸ்டோரி வைஸ் போர் அடிக்காம போதுங்க. போர்லாம் அடிக்கலாம். சூப்பராக இருக்குது. எப்படின்னா பகத் ஃபாசில் வடிவேல் காமெடி செட் ஆகிருக்கா? நல்லா மலையாள டைரக்டரு. மியூசிக்லாம் எப்படி இருக்கு? மியூசிக் பிஜிஎம் தான் சும்மா பரவாயில்ல, பாட்டு தான் சுமாராக தான். ஓகே.